ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் நிறைய பேருக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. பெரிய கம்பெனிஸ் அல்லது நிறைய டர்ன் ஓவர் வச்சிருக்கிற டேக்ஸ் பேயர்ஸ் வந்து ஆடிட்டர் மூலமாகவோ அல்லது ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் மூலமாகவோ வந்துட்டு ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவலையெல்லாம் இல்லை. ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் நிறைய பேர் வந்து செல்ஃபாக அவங்களோட ரிட்டர்ன்ஸை அவங்களே ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது சில ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா கமெண்ட்ஸ்லேயே கூட நிறைய பேர் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணுமா, ஆனுவல் ரிட்டர்ன் வந்து மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். 2021-22 ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் 2021 மார்ச் 2022 வரைக்கும், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நார்மல் டேக்ஸ் பேயர் எவ்ரி மந்த் GSTR 1 GSTR 3B ஃபைல் பண்ணணும். GSTR 1 ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11th ஆஃப் சக்சீடிங் மந்த். GSTR 3B ஃபைல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மந்தோட 20th வந்து லாஸ்ட் டியூ டேட். இந்த 2 ரிட்டர்ன்ஸ்க்குமே வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா லேட் ஃபீ அப்ளிகபிள் ஆகும். ஆனால் GSTR 1க்கு கடந்த ஒரு வருஷமாகவே வந்து லேட் ஃபீயை வந்து எதுவும் அவங்க போடுறதில்ல. பட் GSTR 3Bக்கு வந்து லேட் ஃபீ உண்டு. இப்போ சொன்னது நார்மல் டேக்ஸ் பேயர் மந்த்லி ஸ்கீமில் இருக்கிறவங்க. புதுசாக QRMP ஸ்கீம் ஜனவரி 2021 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா GSTR 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணால் போதும். அதுதான் QRMP ஸ்கீம். குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னொரு குவார்ட்டர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னொரு குவார்ட்டர், ஜான் ஃபெப் மார்ச் வந்து ஒரு குவார்ட்டர். ஸோ QRMP ஸ்கீமில் இருக்கிற டேக்ஸ் பேயர்ஸ் GSTR 1ம் 3Bயும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 4 டைம்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அது போக GSTR 1 மந்த்லி எப்படி ஃபைல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி IFF அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் டேக்ஸ் பேயர் QRMP ஸ்கீமில் இருக்கிறீங்க. உங்களோட சப்ளையர் வந்து GST ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது. அதாவது நீங்கள் B2C சப்ளை மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் IFF வந்து மாதம் ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் B2B சப்ளையருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் IFF ஃபைல் பண்ணால் தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே GSTR 2Aல உங்கள் சப்ளையருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அவர் ITC கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எவ்ரி மந்த் 13th IFF ஃபைல் பண்ணணும். இப்போ நீங்கள் QRMP ஸ்கீமில் இருந்தாலும் மாதம் IFF ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 13ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் IFF வந்து ஃபைல் பண்ண முடியாது. இப்போ GSTR 1லாம் டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம். GSTR 3Bயும் டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேட் ஃபீயோட நீங்கள் ஃபைல் பண்ணலாம். பட் IFF வந்து அந்த 13th முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த மந்த், அதாவது அந்த குவார்ட்டரோட அடுத்த மந்த், இப்போ ஒரு குவார்ட்டர் வந்து ஜான் ஃபெப் மார்ச் அப்படின்னா ஜானில் நீங்கள் பண்ணலைன்னா ஃபெப்பில் தான் பண்ண முடியும். ஜானுக்குள்ளே தான் பண்ண முடியாது. ஃபெப் மந்த்லேயும் நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா மார்ச் மந்தில் சேர்த்து GSTR 1 ஃபைல் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் காட்டிக்கலாம். நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட B2B சப்ளையர் அந்த ITCயை எடுக்க முடியும். இதுதான் அந்த QRMP ஸ்கீமில் இருக்கிற சின்ன ஒரு டிஃபிகல்ட்டி. அதே மாதிரி நார்மல் டேக்ஸ் பேயர் QRMP ஸ்கீமில் இருந்தாலும் சரி, மந்த்லி ஸ்கீமில் இருந்தாலும் சரி, எவ்ரி இயர் ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே அதுக்கான ஆனுவல் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களோட டர்ன் ஓவர் லிமிட்டை வச்சு GSTR 9, 9C வந்து மேண்டேட்ரியா இல்லை ஆப்ஷனலா அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ இதுக்கான டியூ டேட் வந்து எப்போவுமே மாறிட்டே இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர அக்டோபர் டிசம்பர் 31 தான் வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்கும். போன ஃபினான்ஷியல் இயரில் நிறைய லாக்டவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயும் வந்து GSTR 9, 9Cக்கு டியூ டேட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நார்மல் டேக்ஸ் பேயர் மந்த்லி ஸ்கீமில் இருந்தாலும் சரி, QRMP ஸ்கீமில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 12 GSTR 1 GSTR 3B ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ 24 ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 9, 9C வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அது வந்து டர்ன் ஓவர் லிமிட்ஸை வச்சு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட சேல்ஸ் வந்து அப் டு 2 crores இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஆப்ஷனல். GSTR 9C வந்து அப்ளிகபிளே ஆகாது. GSTR 9 வந்து ஆப்ஷனல். மோர் தென் 2 crores அல்லது 5 crores உள்ள 2 to 5 crores இருந்துச்சுன்னா GSTR 9 வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். GSTR 9C வந்து ஆப்ஷனல். உங்களோட சேல்ஸ் வந்து மோர் தென் 5 crores இருக்குதுன்னா GSTR 9, 9C ரெண்டுமே வந்து மேண்டேட்ரி. ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது அப் டு 2 crores சேல்ஸ் இருக்கிறவங்களும் GSTR 9 வந்து ஃபைல் பண்ணுறது வந்து நல்லது. அது ஆப்ஷனல் அப்படின்றதுனால விட்டுற வேணாம். ஏன்னா அதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ். அதாவது உங்களோட ரிட்டர்ன்ஸில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே இவ்வளோ சேல்ஸு, இவ்வளோ வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ITC கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அதை பார்க்குறதுக்கும் வந்து அந்த GSTR 9 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி ஃபினான்ஷியல் இயருக்கு ஸ்மால் டேக்ஸ் பேயரும் அந்த GSTR 9 ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கும் அதே மாதிரி 4 குவார்ட்டர் இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 18th வந்து நீங்கள் CMP-08 அப்படின்ற ரிட்டனை ஃபைல் பண்ணணும். டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணனா உங்களுக்கும் லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு குவார்ட்டர் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 18th நீங்கள் அந்த ரிட்டனை வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி நார்மல் டாக்ஸ் பேயருக்கு எப்படி ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 9(9)C இருக்குதோ அதே மாதிரி காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு GSTR 4 வந்து ஆனுவல் ரிட்டர்ன். GSTR 9லாம் வந்துட்டு டர்ன் ஓவர் லிமிட்ஸை வச்சு ஆப்ஷனல் அப்படின்னு மாறிச்சு. ஆனால் GSTR 4 வந்து அப்படி கிடையாது. காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக GSTR 4 வந்து ஃபைல் பண்ணணும். அது வந்து மேண்டேட்ரி. GSTR 4 ஆனுவல் ரிட்டனுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30th ஏப்ரல். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாஸ்ட் குவார்ட்டர் ஜான், ஃபெப், மார்ச்சுக்கு வந்து ஏப்ரலில் தான் ஃபைல் பண்ணுவீங்க. ஏப்ரல் 18th ஃபைல் பண்ணதுக்கப்புறமா 30th ஆனுவல் ரிட்டனும் நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காம்போசிஷன் டாக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னா 4 CMP-08 ஃபார்மும் ஒரு ஆனுவல் ரிட்டனும் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நார்மல் டாக்ஸ் பேயர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை ஏதோ ஒரு காரணத்துக்காக கேன்சல் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைன்னா சோல் ப்ரொப்ரைட்டர் இறந்துட்டாரு அப்படின்னா சும்மா கேன்சல் மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா GSTR 10 அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எனேபிள் ஆகும். அதை வந்து வித்தின் 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். இதுக்கு முன்னாடிலாம் இதுக்கு இவ்வளோ லேட் ஃபீ கிடையாது. இப்போலாம் வந்து 100 per day வந்து விழுது இந்த ரிட்டனை ஃபைல் பண்ணல அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் லேட் ஃபீ வந்து போகும். GSTR 10 ரிட்டனுக்கு தனியாக நான் வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 3 months வரைக்கும் அந்த GSTR 10 வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கும். இந்த இடப்பட்ட 3 மாதத்தில் நீங்கள் ரெவகேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் மே மந்தில் ஒரு 7ஆம் தேதி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கும். 7ஆம் தேதி வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ரெவகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த GSTR 10 அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு. இது நார்மல் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. காம்போசிஷன் டாக்ஸ் பேயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு GSTR 10 எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அமெண்ட்மெண்ட்ஸ். GSTR 1ல் B2B, B2C, எக்ஸ்போர்ட்ஸ் எதுக்குனாலும் நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் போட முடியும். பர்டிகுலராக ஒரு இன்வாய்ஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் ரேட்டோ அல்லது இன்வாய்ஸ் வேல்யூவோ ஏதோ தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் மாற்ற முடியும். ஆனால் இதை ஒரு தடவை தான் மாற்ற முடியும். பர்டிகுலராக ஒரு இன்வாய்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு இப்போது எக்ஸாம்பிள் 2,80,000 நான் போட்டிருக்கிறேன். அது வந்து 12% போட்டிருக்கேன். அது வந்து 12% வராது, 5% போடுறதை நான் மாற்றி போட்டுட்டேன்னா நீங்கள் 5% மாற்றிக்கலாம். அதே மாதிரி மற்ற இதுலேயும் GSTN கரெக்டாக இருக்குதா, பிளேஸ் ஆஃப் சப்ளை கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அப்போவே பார்த்துருங்க. அதுக்கப்புறமா பர்டிகுலராக இதே இன்வாய்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸ் போட முடியாது. ஒரு தடவை தான் ஒரு இன்வாய்ஸ்க்கு போட முடியும். ஸோ அதே டைம்லேயே நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது GSTR 2B. GSTR 2B வந்து 2020 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. GSTR 1 வந்து உங்களோட சப்ளையர் வந்து 12 மார்ச்லேருந்து 11 ஏப்ரலுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அது உங்களுக்கு ஏப்ரல் மந்த் GSTR 2Bயில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தான் உங்களால் ITCயை கிளைம் பண்ண முடியும். இப்போ உங்களோட சப்ளையர் 11th ஏப்ரலுக்கு அப்புறமா GSTR 1 ஃபைல் பண்ணுறாருன்னா அதை இந்த ஏப்ரல் மந்தில் நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வர மே மந்தில் தான் அந்த ITCயை உங்களால் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எவ்வளோ ITC வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களால் கிளைம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. 2019லலாம் வந்து எலிஜிபிள் ITC உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ, அதாவது உங்கள் GSTR 2Aல எவ்வளோ இருக்குதோ அதில் எக்ஸ்ட்ரா 20% வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ GSTR 2Aல இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆகலைனா கூட உங்களால் 20% எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். அதே வந்து 2020 வந்து அதை 10%ஆக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 10% தான் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2021 இருந்து எக்ஸ்ட்ராவாக உங்களால் 5% ITC தான் கிளைம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் GSTR 2Bயில் என்ன எலிஜிபிள் ITC இருக்குதோ அதை கூட எக்ஸ்ட்ரா 5% வேணால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மற்ற ITC எல்லாமே எப்போ உங்களோட சப்ளையர் GSTR 1 ஃபைல் பண்ணி 2A 2Bயில் ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ தான் உங்களால் அதை கிளைம் பண்ண முடியும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். லேர்ன் GSTன்ற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் GSTக்கு சம்மந்தமான எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.